வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல தேர்ந்தெடுக்கிறது இருக்குல்ல, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிக் பாஸ் ப்ரோமோ வந்துருச்சு. என்ன தண்டனைன்னு கூட சொல்லிட்டாங்க. சூப்பராக கொடுத்துருக்குறாங்க தண்டனை. இங்க மொத்தம் 17 பேர் இருக்கிறாங்க. இந்த 17 பேர்ல ஜாக்லின் அண்டு இந்த சவுண்ட் அக்கா 2 பேரும் வெளியே எடுத்துட்டுனா மிச்சம் 15 பேர். இந்த 15 பேர்ல 12 பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஓட் போட்டிருக்கிறாங்க. 14 பேர் வந்து சவுண்டுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதில் ஜாக்லினே வந்து இப்போ ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லும் போது டெவிலாக இருக்கும்போது அப்போ சௌந்தர்யாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இங்கே வந்து விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஓட்டு போடும்போது ஏன் சௌந்தர்யா நான் போகிறேன் ஜெயிலுக்கு, சௌந்தர்யாவை ஜெயிலுக்கு போக நான் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டில் இங்கே விளையாடாத ஆளில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள குத்தப்பட்ட குத்து. இப்போ ராணவ் சௌந்தர்யா இந்த பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா சௌந்தர்யா போயிட்டு ராணவ் சாச்சனா 2 பேரையும் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதில் சத்யாவுடைய அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல சாச்சனா, அதுக்காக சாச்சனாவையும், இந்த பக்கம் ராணவ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுடைய லெட்டரை எடுத்துகிட்டு வந்த அப்படி இல்லை, லெட்டரை எடுத்துகிட்டு வந்த அப்படி லெட்டரை கிழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணார். ஆனால் கிழிக்கல. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணது தப்பில்லை. ஆனால் அதுக்கு அன்ஷிதாவே வந்து கவலைப்படல. ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க லெட்டர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அவங்க வந்து பெருந்தன்மையாக சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து 1000 லெட்டர் கூட எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இந்த மாதிரிலாம் மோசமாக கீழ்த்தரமாலாம் கேம் ஆடக்கூடாது, இங்கே இருக்கிற எல்லா கீழ்த்தரத்தையும் இல்லை மோசத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து நான் ராணுவுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க. இப்படி சொன்னால் அடி வாங்கிட்டே இருப்பாங்களா? பேசவே தெரியாதுன்னு சொன்ன ஆள் நீயே இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேச மாட்டாங்க. நம்ம வந்து அந்த ப்ராங்க் டாஸ்க்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பேக்கரி அக்காவுக்கு சரியான கண்ணி வெடி யாருன்னா சாச்சனா அண்டு ராணவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதுலேருந்து ராணவை பார்க்கும்போதெல்லாம் டே முட்டா பையில மக்கு பையில பேசுறது. இவங்க முதல் 3 வாரத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் பாருங்கள் இப்போ முட்டா பையிலே மக்கு பையிலேவான். இப்போ ராணவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னதும் அவர் எழுந்து வந்தார், வந்து நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சௌந்தர்யாவை சொல்கிறேன், ஜாக்லினை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி இங்கே சௌந்தர்யாவுக்கு சொல்லும்போது இவங்க வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுறது தானே, டெவில் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டாஸ்கில் வந்து டெவிலாக பண்ண சொன்னால் எனக்கு தெரியாது, எனக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பெல்லாம் போட்டாங்கல்ல. ஸோ அதனால் ஒஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவை சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். உடனே இவங்களுக்கு வந்து பா நான் சொல்லிட்டா என்ன அப்படியே சொல்லணுமா, சுய புத்தி இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் அவரை சொன்னீங்க, அவனாவது தப்பாவது கேமாவது ஆடினான், நீ கேமே ஆடலை, கேம் ஆட தெரியாதுங்கிறதே ஒரு கேம் ஆட்டிருந்த, நீ வந்து அங்கே குறை சொல்லாமா, இப்போ நீயே சொல்லலாம் அப்படின்னும் போது ராணவ சொல்லக்கூடாதா? இப்போ சொன்னால் இவங்க வந்து சொன்னாங்களாம் அதனால சொல்கிறான். இன்னொரு இடத்துல ரஞ்சித்தை தனியாக கூட்டின்னு போய் உட்கார வச்சிட்டாங்க. நேற்று நைட்டு தானே அந்த கோவா கேங் வந்து கட்டி பிடிச்சி முத்தங்களை பரிமாறிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித்தை மட்டும் தான் நம்புறாங்களாம், ரஞ்சித்தை தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க, மற்ற 3 பேரும் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பாருங்க என்ன பண்ணுறா தெரியுமா ஜாக்லின் வந்து ஃப்ரெண்டாக நம்புவேன் ஆனால் பிளேயராக நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது வேற அது வேறவா? எத்தனை பர்சனாலிட்டி, ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஆனால் பிளேக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டோம்லாம் உருட்டினாங்கல்ல, அதே போல் இது ஒரு உருட்டு தான். அது என்ன பிளேயராக வந்து ஜாக்லின் வேற, ஃப்ரெண்டாக ஜாக்லின் வேறவா என்ன? அவங்க பிளேக்குள்ளே தானே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்கனவே இவங்களும் வச்சுருக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சுய புத்தி இல்லை அப்படின்றாங்க ராணவ. அப்போ ராணவ வந்து திருப்பி கொடுப்பா அப்படி இல்லை, சௌந்தர்யா மூளையில் உட்காந்தா பத்தாது, மூளை வேணும், மூளை இல்லை அப்படின்ட்டு. அப்படி கரெக்டு தானே? இவங்க தானேங்க சொன்னாங்க முதல் 3 வாரம் என்ன சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ராணவ் பாருங்க, இதுதான் ராணவ், ஒரிஜினல் ராணவ் வெளியே வந்துட்டான் பாருங்க. ஆனால் நானாவது அப்போத்துலேருந்தே இப்படி இருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே இப்படி இருக்கேன்றாங்க. என்ன பொய் சரளமாக வருது. இங்கே கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க, முதல்ல பார்த்து பரிதாபம் தான் பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிஆர் உருட்டுகள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கூவ ஆரம்பிச்சுது, சவுண்டு ஃபார் டைட்டில்லாம். என்ன டைட்டில், இந்த மாதிரி பொய்க்காரி டைட்டில் அது வேணால் கொடுக்கலாம். வாயை திறந்தா சரளமாக வருது பொய். கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க, முதல் 3 வாரம் ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருந்த எனக்கு பேச வராது, அந்த பேச வராதுன்னு சொல்லும்போது கூட அந்த வார்த்தை வெளியே வரலங்க. அப்புறம் என் மூளை வேலை செய்யாது. என்ன மச்சான் ஒரு டாஸ்க் விளையாடணும்னு சொல்கிறேன்,
போயிட்டு ஜெயிச்சிருவியான்லாம் கேட்குறாங்க, கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இது என்ன எக்ஸாமா? நான் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அமுச்சு விட வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஆள், இப்போ இப்போ கூட இவங்க ராணுவ குறை சொல்லும்போது, இப்போ ராணுவ பண்ணது பர்சனலாக வந்து நீ திங்ஸ்லாம் கை வச்சது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பை ஹைலைட் பண்ணியிருந்தா அது வேற. ஆனால் இவங்க ஹைலைட்லாம் பண்ணுறது இல்லை, தப்பை ஹைலைட் பண்ணுறத விட இவங்க மார்க் பண்ணுறது வந்து ஹைலைட்டாக வந்து நிற்குது மேலே. ஸோ மார்க்கிங் மட்டும்தான் வருது. நார்மலாகவே ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா, டெவிலாக நடிக்க சொன்னால் எனக்கு இந்த மாதிரிலாம் மார்க் பண்ண வராது, எனக்கு நடிக்க வராது அப்படின்னா, ஸோ கன்னி வெடி வந்து ராணவ் தான். தரமாக இருக்குது ராணவ் செய்கை. நேற்று இந்த பொது விஷயத்தில் கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான்ல. இங்கே வந்து அத்தனை பேர் தெரியுது, 2 முறை ஓட்டெடுப்பு நடத்திட்டு மஞ்சரியை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு, அதுக்கப்புறம் இல்லை 3வது முறை நடத்தணும் போது எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது நல்ல விஷயம் இல்லை. அத்தனை பேர் கேள்வி கேட்கல. அங்கே வந்து இது தப்பு, தீபக் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பயும் ரீஓட்டிங் நடத்திருப்பீங்களா, மாட்டிங்கல்ல அப்படின்னு கேட்குறான். தெளிவாக தான் இருக்கிறான். இந்த இடத்துல சரியாக பதிலடியும் கொடுத்துருக்குறான். ஏற்கனவே அந்த ஸ்கூல் டாஸ்க்லையும் இப்படி தான் பண்ணாங்க. முதல்ல ப்ராங்க்லேயே இவங்க மோசமாக தான் பேசினாங்க. அப்போ நம்ம சொல்லும் போது வந்து அது ப்ராங்க்கு, அதுக்காக தான் சௌந்தர்யா அப்படி பண்ணாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க் நார்மலாகவே டே மக்கு பையில முட்டா பையில அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுய புத்தி இல்லை. சுய புத்தி இல்லையே, இவங்களுக்கு இருக்கா சுய புத்தி? அப்போ எவ்வளவு மோசமான கேரக்டர். தன்னை விட கீழே ஒருத்தன் அப்படின்னு நினச்சிட்டா அவனை எந்த அளவுக்கு கீழே இன்னும் டம்ப் பண்ண பார்க்குறாங்க பாருங்க. இவங்க வந்து அப்பாவியா, இவங்க வந்து இன்னசென்ட்டா? ஸோ நிச்சயமாக இன்னசென்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுல்ல. சாரி, இனிமேலும் இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட முடியாது. ராணவ் இருக்கிற வரை பார்த்தீங்கன்னா அவன் கண்ணி வெடி தான். வைக்க இவங்க வெடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். வெளியவும் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டுகள்லாம், பிஆர் உருட்டுகள்லாம் கதறிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ சிறப்பாக சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறான். இவங்களும் பார்த்து நம்ம சொல்லிகிட்டே தானே இருக்கோம் ஆரம்பத்தில். இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவே டுபாக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட்டை யாரும் கிரியேட் பண்ண தேவையில்லை, அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் பிக் பாஸ் வந்து கொடுத்தாருல பனிஷ்மெண்ட்டு, சிறப்பான பனிஷ்மெண்ட். உப்பில்லாத சாப்பாடு அனுப்புகிறாருல. இவங்க தர்ஷிகா தானே சொன்னாங்க சிவாக்கு, மானல்ல ரோஷன்ல உப்பு வேணா, எங்கள் வீட்டு உப்பு வேணா தர்றேன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இது அதை விட மோசமாக தர்றேன்லாம் சொல்ல, உனக்கெல்லாம் உப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உப்பே போடல. ஸோ இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கிறாரு. இந்த அசிங்கத்துக்கு அப்புறமாவது புரியுதா பார்ப்போம். புரிய போகிறதில்ல, ஏதாவது மண்டைக்கு ஏறிடுச்சுல்ல. கிளாப்ஸு, இவங்களுக்கு கிளாப்ஸு. என்ன பண்ணாங்க கிளாப்ஸு? ஏதாவது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லை. யாராவது பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல பா அப்படின்னு, அதுக்கு வந்து சூப்பராக, அதுக்கு அவார்டு டைட்டில் வேற கேட்குறானுங்க இவனுங்க. யாருக்குடா டைட்டில் வேணும் இவங்களுக்கா? முதல்ல அடி வாங்காமல் ராணவகிட்ட இருந்து சாச்சனா கிட்ட இருந்தும் தப்பிச்சு வர சொல்லு, அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ ராணவ் வந்து சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஓட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக கரெக்டாக தான் ஓட் போட்டிருக்கிறாங்க. கரெக்ட் தான் இல்லை? ஆடவே ஆடாதவங்க எனக்கு அப்படி ஒரு நடிப்புங்க பா. மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து இருக்கிறதுலே மிக மோசமானது இந்த மாதிரியான விளையாட்டில், ரியாலிட்டி ஷோவில். ஸோ அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்க முடியாது. இந்த கோவா கேங்கு, டுபாகோர் கேங்கு, இந்த டுபாகோர்களாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கல்ல, இவர்களை தொடர்ந்து வச்சு செய்ய காத்துட்ருக்குறோம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.